அன்பு தங்கை அபிநயா அவர்கள் இதோ உங்கள் முன்னே ஒரு 5 நிமிடம் பேசுவார்கள். அம்மா, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா. நான் தான்மா போட்டிடுறேன் இந்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பா. அடுத்த தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. உண்மையாவே நல்லது பண்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பை எப்பத்தாம்மா கொடுக்க போறீங்க? 13 வருஷமா நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு நல்லது என்னென்னலாம் செய்ய போறோம்ன்றதை எடுத்து முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். நேர்மையா வந்து நின்று வாக்கு கேட்கிறோம். ஆனா நீங்க எங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. கடைசி நேரத்துல கைவிட்டுறீங்க. அந்த மனம் மாற்றத்திற்கு ஒரே ஒரு காரணம் தான், எங்களிடம் காசு இல்லை. காசு இருந்தாலும் கொடுத்து எதுக்குமா வாக்கு கேட்கணும்? மக்களுக்கு நல்லது செய்ய போறோம்ன்ற எண்ணம் இருந்தா போதாதாமா? நல்லது செய்யணும்ன்றதுக்காக தானே நீங்க ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க, தலைவரை தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்புறம் எதுக்குமா காசு? காசு கொடுக்கறவங்க சரி, காசு கொடுத்து ஓட்டு கேட்கறாங்க, அவங்க நல்லது செய்யறாங்களா? இந்த சாலை பாருங்கம்மா எப்படி இருக்கு. சாலையிலே சாக்கடை போதுமா? இதெல்லாம் தான் நம்ம கனவு கண்டு வச்சிருக்கோமா? நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போக போறோமா? நம்ம தான் இப்படி இருந்துட்டோம். நம்ம பிள்ளைங்களாவது நல்ல வாழ்க்கைய வாழணும், நல்ல சாப்பாடு, நல்ல காத்தை சுவாசிக்கணும், அந்தந்த மழைகள் பொய்க்காம பெய்யணும், மழையை வெட்டி விற்க கூடாது, மணல் அள்ளி விற்காம இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லையா? விவசாயம் சரி, இப்பவே விவசாயத்துக்கு இந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. எல்லாரும் விவசாய குடும்பம் தான். இப்பவே விவசாயம் வேலைக்கு ஆகல, ஆள் கிடைக்க மாட்டாங்க, தண்ணி இல்ல. இன்னும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன விட்டுட்டு போறோம்னு பாருங்க. சரி, உங்க பிள்ளைங்க விவசாயம் செய்யலன்னா கூட விவசாயம் செஞ்சுதானமா சாப்பாடு போட முடியும். யாராவது ஒருத்தவங்க ஒரு மூலையில செஞ்சுதான் ஆகணும் இந்த உலகத்துல. அப்ப அவங்க எப்படி செய்வாங்க? நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி சோறு கிடைக்கும்? சோறு நீர் இல்லாம ஒண்ணுமே இல்லம்மா. இன்னைக்கு வரும் இந்த காசு பணம்லாம் இந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் திரும்பவும் இப்போ உங்களை நோக்கி சந்திச்சு காசு கொடுக்குறவங்க இருப்பாங்களான்னு செஞ்சுட்டு பாருங்க. முதல்ல அவங்க நம்ம ஊரை சேர்ந்தவங்களா? இந்த டென்ட் இருக்குமா, சேர் இருக்குமா, இவங்க எல்லாம் இருப்பாங்களான்னு பாருங்க. காசு கொடுக்குறவங்க காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க, நாளைக்கு வரமாட்டாங்கன்னு தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அந்த காசு வாங்கிட்டு நல்லது பண்ண சொல்லுங்களம்மா, தண்ணி கொடுக்க சொல்லுங்களேன். எதுக்கு இந்த மாதிரி அடிமையா கிடக்கும் தான் நான் கேக்குறேன். சரிம்மா, ஒரே ஒரு விஷயம், டாஸ்மார்க்க மூடி காட்டுறமா. ஒரு பெண்ணா நான் நிக்கிறேன், 59 வேட்பாளர் நிக்கிறாங்க. அதுல 3 பெரிய கட்சின்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரே ஒரு பெண்ணு நான் தான் நிக்கிறேன். உங்களுக்கு டாஸ்மார்க்க மூடணும்னா இந்த பிள்ளைய தேர்ந்தெடுங்க. சத்தியமிட்டு நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன், நான் கையெழுத்து போட்டு தரேன். என்ன நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்சத்துல இந்த விக்கிரவாண்டி தொகுதி முழுக்க ஒரே ஒரு டாஸ்மார்க் கூட இல்லாம நான் ஒழிச்சு காட்டுறேம்மா. எந்த வேட்பாளராவது இந்த உறுதி கொடுப்பாங்களா? சொல்லுங்க. இவ்வளவு கோவப்படுறாரு இந்த அண்ணன், இவர்கிட்ட கேட்டாவது சொல்லுங்களம்மா. கோவப்படக்கூடாது. நாங்க பேசுறோம்னா நாங்க இந்த ஊருன்னு தான் சொல்லுங்க. ஏன்னா நாங்க வர ஊர்ல எல்லாம் பாக்குறோமா, அந்த ஊரை சாராதவங்க பெண்கள் எங்க கிட்ட சொல்றாங்க, வேற ஆளுங்கம்மா இவங்க எல்லாம் டீ குடிச்சா காபி குடுக்குறேன்னு கேக்குறாங்க. அதைத்தான் நாங்க சொன்னோம். ஒருவேளை நீங்க இந்த ஊருக்காரங்கன்னா இந்த ஊர் தான் சொல்லிட்டு போங்க. நானும் இந்த ஊருக்காரி தான். கொசப்பாளையம் இருக்குல்லம்மா, அன்னியூர் பக்கத்துல கொசப்பாளையம், திருக்கனூர் கொசப்பாளையம், அதுதான் என்னுடைய சொந்த ஊரு. அதனால இந்த டாஸ்மார்க்க மூடணும்னா ஒரு பெண்ணுக்கு, படிச்ச பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுங்க. மருத்துவம் படிச்சிருக்கம்மா, டாக்டருக்கு முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு தடவை மேல் படிப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன். நாங்க கொள்ளடிக்கணும்னு நினைக்க போறது இல்ல, ஊழல் பண்ண மாட்டோம், நேர்மையா நிப்போம், தப்பு பண்றவங்கள தட்டி கேட்போம், இந்த மாதிரி சண்டை போட மாட்டோம். இப்ப ஏன் தெரியுமா சண்டை போடுறாங்க? இந்த மாதிரி கத்தனா நாங்க போயிருவோம்ட்டு. அவங்க பேசட்டும், ஆனா நான் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருப்பேன், நல்லதும் சொல்லுவேன். இந்த 2 நிமிஷம் நான் வீணாக்கிட்டா எங்களை கூட்டிட்டு போயிருவாங்க. அதனால இந்த வாய்ப்பை நான் தவற விடல, திரும்ப அதனாலதான் பேசுறேன். இந்த ஒரே ஒரு முறை அம்மா தனியா வர வைக்கணும்னா எங்ககிட்ட காசு கொடுத்து நாங்க கூட்ட மாட்டோமா? அது தப்பு, சட்டப்படி தப்பு, காசு கொடுத்து இந்த மாதிரி கூட்டுறது. அதனால நாங்க பண்ண மாட்டோம். அம்மா, நாங்க ஜனநாயக முறைப்படிதான் வரோம். நீங்க எல்லாரும் வீட்டுல இருந்திருந்தா நான் சத்தியமா சொல்றேன், நடந்து வீடு வீடா ஓட்டு கேட்பேன். நாங்க முதல் நாள் 2வது நாள்லாம் அதுதான் பண்ணோம். இப்ப யாருமே வீட்டுல இல்லையே.
வீட்ல இல்ல யாருமே வீட்ல இல்லன்ற காரணத்தாலதான் கூட்டி வச்சிருக்க இடத்துல வந்து கேக்குறோம். நீங்க கூட்டி ஓட்டு கேளுங்கன்னா எங்க கிட்ட எங்கம்மா இருக்கு காசு? அவங்க கொள்ளடிச்ச காசு வச்சிருப்பாங்க. நாங்க அப்படிலாம் இல்லையே, நாங்க நல்லது பண்ணணும்னு வரோம். தருவாங்க தருவாங்க பாட்டியம்மா, தருவாங்க பாட்டி. பக்கத்து ஊர்ல எல்லாம் 5000 தருவாங்க, காசு தரலன்றாங்க. என்னங்க நீங்க சண்டை போடுறத விட்டுட்டு காசு கொடுங்க, அதுக்கு தானே வந்திருக்கீங்க. அம்மா பக்கத்து ஊர்ல 5000 10,000 குடுக்குறாங்க. நம்ம இருந்து கொள்ளடிச்ச காசுதான். 5000 கொடுத்தா வாங்குங்க, இல்லாட்டி வராதீங்க வராதீங்க. சத்தியமா சொல்றமா, ஊரு பேர் வேணா எங்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 5000 குடுக்குறாங்க, சும்மா 1000 500ன்னு ஏமாத்திர போறாங்க. அப்புறம் ஒரு லட்டு தராங்க, அதுல மூக்குத்தி வேற இருக்கான், தங்க மூக்குத்தி. இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அம்மா இந்த நோட்டீஸ் எல்லாம் படிச்சிருங்க, தூக்கிட்டு போயிடுறாங்க, கிழிச்சு போட்டுருவாங்க. சீக்கிரம் படிச்சுக்கோங்க, இல்ல முடிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க கண்ணுல பட்டுச்சுன்னா அவங்க கண்டு கிழிச்சு போட்டுருவாங்க. ஒரு 2 நிமிஷம் செலவு பண்ணி அந்த பின்னாடி இருக்கிறதெல்லாம் படிச்சு பாருங்கம்மா. நாங்க என்னென்ன பண்ண போறோம்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அம்மா இன்னும் ஒரே ஒரு விஷயம், நம்ம நமக்காக ஓட்டு போட்டுக்கிட்டது போதும், நம்ம அடுத்த தலைமுறைக்காக ஓட்டு போடுவோம். நம்ம பேரம் பேத்திங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு தடவை ஓட்டு போடணும்னு நினைச்சீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க. 2வது இடத்துல இருக்குமா, முதல் இடத்துல இருக்கிறத விட்டுருங்க. இடத்துல இருந்ததுன்னா இதே மாதிரிதான் நம்மள தெருவுல கூட்டு வந்து நிக்க வச்சிருவாங்க. 56 வருஷம் ஆகுது, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் இதேதான் நமக்கு நிலைமை. ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. ஒரு பெண் பிள்ளைக்கு, ஒரு படிச்ச பிள்ளைக்கு, ஒரு நேர்மையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்களம்மா. கொடுத்துதான் பாருங்களேன். அந்த காசு வாங்கி வச்சுக்கிட்டு தானம்மா ஓட்டு போட சொல்றோம். காசு வாங்காதீங்கன்னா சொல்லலையே, அது நம்ம இருந்து கொள்ளடிச்ச காசு தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல டீ வரும், வெயிட் பண்ணுங்க சரியா, கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அங்க இருக்கிறவங்களுக்கே தெரியுமா நாங்க தான் நல்லவங்கன்னு. ஆனா அவங்க என்ன பண்றது, வேலை செய்யறாங்க, கொடுத்த காசு வேலை செய்யணும்னு செய்யறதால அவங்க கிட்ட உண்மையை சொல்ல மாட்டாங்க. எல்லாம் நம்ம ஓட்டு தான், கவலைப்படாதீங்க. எல்லாரும் பாருங்க, எல்லாம் பெண்கள். டாஸ்மார்க் வேண்டாம்னு சொல்ற பெண்ணெல்லாம் கூட இருங்கம்மா. ஒரு தடவை அந்த பிள்ளை வளர்ந்து படிக்கணுமா குடிக்கணுமா, நம்ம தலைமுறையெல்லாம் படிக்கணுமா குடிக்கணுமான்னு நினைச்சு சிந்திச்சு பார்த்து ஓட்டு செலுத்துங்க. இலவச பேருந்து மட்டும் போதாதுமா, இலவசமா 1000 ரூபாய் கிடைக்குதுன்றது மட்டும் வாழ்க்கை கிடையாதுமா. தூய குடிநீர் இலவசம், எரிக்க மின்சாரம் இலவசம், நடக்க சாலை நல்லா போட்டு தருவோம், படிக்கிறதுக்கு கல்வி இலவசம், அரசாங்க வேலையா மாத்துவோம் விவசாயத்தை, ஆடு மாடு மேய்த்தல் அரசு பண்ணி. இதெல்லாம் முன் வச்சு வாக்கு கேட்கறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்கம்மா. இந்த மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க. யாரு